நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு எப்படி எல்லாரும் நரகத்துக்கு இழுத்துட்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு பிளானை போட்டுறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆயாச்சு. எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. இப்போ அவன் பிளான் என்ன தெரியுமா? இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்கிடணும். புரியுதுங்களா? நரகத்துல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ வாழ்ற வாழ்க்கைய லிட்ரல் நரகமா மாத்துவான். ஆனா நீங்க அதுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நன்றாக இருக்கும்படி வந்தார். இந்த பூமியிலே வாழ்ந்து செழித்து உயர்ந்து இருக்கும்படியாக இயேசு வந்தார். மறுமையில மாத்திரம் நல்ல வாழ்க்கை கொடுக்கறது இல்லைங்க. எல்லாம் செத்தாசிரியர்னா அப்ப ஞானத்தான தோட்டி பக்கத்துல ஒரு கல்ற தோட்டத்தை போடுறவன் தானே, அங்க முக்கிட்டாக்க நீங்க போட்டுருவோம். செத்தா சரியாயிருமா எல்லாம்? அப்படி அதுவா சுவிசேஷம்? செத்தா சரியாயிரும், பரலோகம் போனா சரியாயிரும். இந்த பூமியில இயேசு ஜபிக்கும் போது சொல்லி தராரு, பிதாவேன்னு சொல்லி என்ன சொல்லணுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த பரலோகத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கிற மாதிரி இந்த பூமியில சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும், இந்த பூமியில நிம்மதி இருக்கட்டும். அங்க பரலோகத்துல ஐஸ்வர்யம் வெற்றியும் இருக்கிறது போல, நல்லா இருக்கிறது போல இந்த பரலோகத்தையும் நல்லா மாத்துங்க. அதான் இயேசுவே ஜெபம் பண்ண சொல்லி தராரு. நீங்க என்ன பண்றீங்க? மனசை மாத்துங்க. இப்படிதான் இருக்கும்னு செட் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் மோசமா இருக்கும். இது யார் சொன்னா? உங்க பாட்டி, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க மாமா, உங்க அம்மா, உங்க மச்சான், அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும், வராது, எதுவும் நிக்காது, சரி வராது. 4 ஸ்டெப்பு போனா 40 ஸ்டெப்பு கீழே வருவ. இதெல்லாம் யார் சொன்னா? வசனமா? இல்ல, எனக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இத நான் பிலீஃப் சிஸ்டமா வச்சிருக்கேன். இது எண்ணங்கள்ல இருந்து என் பிலீஃப் சிஸ்டமா மாத்திருச்சு. இன்னைக்கு நான் உங்க பிலீஃப் சிஸ்டம்லாம் உடைச்சிட்டு இருக்கேன். மாற முடியும். வேறு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிச்சயம் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி போட்டிருக்குது. என்னை பலப்படுகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன? எங்க வீட்டில் மட்டும் கிடையாது சார், ஆபீஸ். அது ஓகே. அப்படியா? எல்லாம்னா என்ன? எல்லாம்னா எல்லாம், ஆல். ஏதாவது மிஸ் ஆயிருக்குதா? இல்ல இல்ல, உன் சுகத்தை மட்டும் கிடையாதுப்பா, காசு மட்டும். ஐயோ, காசு மட்டும் கேட்காத, காசு நான் யோசிச்சு சொல்றேன் உனக்கு, மற்றதெல்லாம் கிறிஸ்துவினால் முடியும். அப்படியா போட்டிருக்குது? எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. எது மூலமா? கிறிஸ்துவின் மூலமா. கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் மனதிலே நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ள இருக்கிறீங்கன்றதை எடுத்துட்டு போங்க. என்னால இந்த பூமியில செய்ய முடியாது என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன். உங்களுக்கு படிச்சிருக்கலாம், படிக்க வாய்ப்பு இல்லாம போய் இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது, நல்ல நாட்கள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது படியினாலே வெற்றி மாத்திரமே அடைவீர்கள்.